السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين حبيب رب العالمين وخاتم النبيين سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: من عمل صالحا من ذكر وأنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. وقال نبينا عليه الصلاة والسلام: المؤمن من أمنه الناس بوائقه أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து வளர்த்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனையே சார்ந்ததாகும். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ஷாபான் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவை நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதம் நம்மை ரமலான் மாதத்தோடு இணைக்கிற மாதமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதிலே லைலத்துன் நிஸ்ஃபி ஷஅபான் என்று சொல்லப்படுகிற பராஅத்துடைய இரவும் இந்த மாதத்திலே பொதிந்திருக்கிறது. இந்த மாதத்திலிருந்து அடுத்த வருடத்தினுடைய அடுத்த ஷாபான் வரைக்கும் ஒவ்வொரு அடியாறுகளுடைய அமல்கள் எல்லாம் அமல்களுடைய ஏடு புதிதாக அல்லாஹ்வினால் தயாரிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த மாதங்களில் நாம் அதிகமாக நல்ல அமல்களையும் நல்ல இபாதத்துகளையும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக யா அல்லாஹ் எங்களை நல்லோர்களின் பட்டியலில் சேர்ப்பாயாக அப்படிங்கிற நல்ல பிரார்த்தனைகளை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். திருமறையில் குர்ஆன் சொல்லுகிறது: மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரின் வ உன்ஸா வ ஹுவ முஃமினூன், ஒரு மனிதன் ஈமான் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்த பின்னாலே அவர் மூமினாக ஆணாக இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கை உள்ள பெண்ணாக இருந்தாலும் சரிதான், வஹுவ முஃமினூன் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு இந்த உலகத்திலே நல்வாழ்வை தருவோம் என்று அல்லாஹ் சொன்னார். வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், இந்த உலகத்திலே அவர்கள் செய்திருக்கிற நல்ல காரியங்களுக்காக வேண்டி மறுமையிலே சிறப்பான நல்ல கூலிகளை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே ரமலானுக்கு நெருக்கமாக இருக்கிற இந்த மாதங்களிலிருந்து ரமலானுக்கான திட்டமிடல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நேரங்களை எப்படி செலவிடுவது, காலங்களை எவ்வாறு நல்ல அமல்களுக்காக வேண்டி நாம் பிரித்துக் கொள்வது, எந்த அளவுக்கு நாம் ரமலான் மாதத்திலே குர்ஆன் ஓத வேண்டும் என்கிற அந்த நியத்துகளை, எண்ணங்களை இந்த மாதத்திலிருந்து நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அமல்களினுடைய சங்கமமாக இருக்கிற
இந்த மாதமும் இதை தொடர்ந்து வரக்கூடிய ரமலான் மாதமும் கண்ணியமான மாதம் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்துக்கு பிறகு அதிகமாக நோன்பு வைக்கிற மாதம் என்று ஒன்று இருக்குமேனால் அது ஷாபான் மாதம் தான். ஷாபான் மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாகவே நோன்பு வைப்பார்கள். ரமலான் எப்படி 30 நாளைக்கு நோன்பு நோக்கிறோமோ அதே போன்று இந்த ஷாபான் மாதத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 நாட்கள் நோன்பாளியாகவே தன்னை அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய அமலுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நோன்பாளியான நிலையில் என்னுடைய அமல் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று பெருமானார் சொன்ன ஹதீஸுகள் எல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை நாம் சீர்திருத்தம் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தை நாம் முன் தயாரிப்பு செய்து கொள்ள வேண்டும். ஒரு ரயில் பயணி இருக்கிறார். ரயில் நின்ற பின்னாலே அவர் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக்கில வச்சு அப்புறம் வேகமா போய் ரயில் என்னன்னா மூச்சு வாங்க ஓடுவார். இடம் கிடைச்சிச்சா கிடைக்கலையா அப்படிங்கிற ஒரு பதைப்பு இருக்கும். ரயில் வர்றதுக்கு முன்னாலே முதல் நாளே அல்லது அன்றைக்கு காலையிலே நம்முடைய ஆடைகள்லாம் எடுத்து பேக்கில வச்சிடறோம். அதுக்கு முன்கூட்டியே ஒரு வாரத்துக்கு முன்னாலே அல்லது ஒரு மாதத்திற்கு முன்னாலேயே நாம் ரயிலிலே எந்த இருக்கையிலே பயணிக்க வேண்டும் அதற்கான முன் தயாரிப்பிற்கான ரிசர்வேஷன் டிக்கெட் வச்சுக்கிறோம். இதே போன்று ரமலான் அமல்களினுடைய சங்கமமான மாதமாக இருக்கிறது. எனவே அந்த மாதத்தை அடைகிறதுக்கு முன்னாலேயே நமக்கு நாமே முன் பரிசோதனை முன் தயாரிப்பு செய்து கொள்வது என்பது மூமின்கள் மீது கடமை இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மை நாம் சீர்திருத்தம் செய்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இந்த ஷாபான் மாதம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிற இது போன்ற ஒரு மஜ்லிஸ், ஒரு சபை. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மை யஅகுது அன்னி ஹாஉலாஇ கலிமாத்தி. இப்பொழுது நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யஅகுது அன்னி ஹாஉலாஇ கலிமாத்தி. நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். இந்த விஷயத்தை உங்களில் யார் தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்வதற்கு தயாரா இருக்கிறீங்க அப்படின்னு சஹாபாக்கள் இடத்திலே பெருமானார் கேட்டார்கள். பதிய வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, ஃபயஅமல் பிஹின்ன, அதை கொண்டு தான் அமல் செய்ய வேண்டும். வயுஅல்லிமுஹுன்ன கைரஹும், பிறருக்கும் அதை சொல்லிக் கொடுப்பதற்கு யார் தயார்? தானும் அமல் செய்ய வேண்டும், அதை பிறர்களுக்கும் சொல்லித் தர வேண்டும். அப்படி உங்களில் யார் தயார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். قال انا يا رسول الله قلت انا يا رسول الله. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நாயகமே நான் அப்படின்ட்டாங்க. எனக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தான் இந்த அமலுக்கு முன்னாலே கையை தூக்க போறீங்க, இதுக்கு தயாராக இருப்பீர்கள் என்று நான் யூகித்தேன். அது சரியாகத்தான் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து அப்படி முன்னாடி வாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை அழைத்து ஃபஅகத பியதி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கையை பிடித்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெருமானார் என்னுடைய கையை பிடித்தார்கள். ஃபஅத்த ஃபீஹா கம்ஸன், ஒவ்வொரு விரலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஐந்து விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த ஐந்தையும் சொல்லுகிற வேளையிலே ஒவ்வொரு விரலாக என்னுடைய விரலை பிடித்துக் கொண்டார்கள். நம்பர் 1 அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதே மாதிரி பெருமானார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய கையை பிடித்து ஒரு 5 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், நீங்களும் அதை அமல் செய்ய வேண்டும், பிறருக்கும் நீங்கள் அதை சொல்லித் தர வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். ஃபஅத்த ஃபீஹா கம்ஸன், 5 விரல்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்து சொன்னார்கள். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இத்தகில் மஹாரிம், வாழ்க்கையிலே நீங்க ஹராமான காரியத்தை செய்ய வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இத்தகில் மஹாரிம, அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்டிருக்கும்படியான ஒரு காரியத்தை என்னைக்கும் செய்யறதுக்கு ஆசைப்படாது. அது பெரிய பாவத்தில் விட்டுரும். பெரும்பாவத்தினுடைய பட்டியல் எவைகள் எல்லாம் இஸ்லாம் சொல்கிறதோ அந்த ஹராமான அல்லாஹ் தடுத்திருக்கிற அந்த பெரிய பாவத்தினுடைய எல்லை கோட்டை தொற்றாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகி, நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல் மஹாரிம, அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட என்னென்ன விஷயம் எல்லாம் ஹராம் என்று இந்த மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் கொலை செய்வது பெரிய பாவம்,
அதே போன்று வட்டி போன்ற காரியங்களை ஈடுபடுவது பெரிய பாவம், மது குடிப்பது பெரிய பாவம், அதே போன்று மானுக்கேடான தவறை செய்வது அது பெரிய பாவம். மனித வாழ்க்கையிலே சின்ன சின்ன தவறுகள் ஏற்படலாம். நம்ம ஒன்றும் மலக்கு அல்ல, மலக்குகள் தான். அவர்கள் இந்த விதமான இச்சைகளும் வழங்கப்பட்டு படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் பியூராக சாப்பிட வேண்டிய என்ற எண்ணம் இல்லை, உறங்க வேண்டிய தேவையும் அவர்களுக்கு இல்லை, மனைவி மக்களுடைய தேவைகள் இல்லை, பணங்காசுகளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள். இது போன்ற ஆசை பாசங்கள் எல்லாம் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தரவே இல்லை. இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிறார். எனவே நியாயமான ஆசைகளுக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆசை அளவு கடந்து சென்று எல்லை கோட்டை தாண்டி ஒரு மனிதன் செல்வானேயானால் அவன் ஹராமின் பக்கம் விழுந்து விடுவான் என்று மார்க்கம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹலாலு பையினுன், இந்த மார்க்கத்தில் எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அனைத்துமே தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. வல் ஹராமு பையினுன், எவைகள் எல்லாம் அல்லாஹ்வினால் ஹராம் என்று தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுவும் தெளிவாக மார்க்கத்தினாலே குர்ஆனில ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. வ பைனஹுமா முஸ்தபிஹாத்துன், இந்த ரெண்டுக்கு மத்தியிலே குழப்பக்கூடிய சில காரியம் இருக்கிறது. அதாவது இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது இதை செய்வதற்கு அனுமதி இல்லையா, அனுமதியா அனுமதி இல்லையா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் வந்தா என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகில் முஸ்தபிஹாத், அப்படிப்பட்ட சந்தேகத்திற்குரிய காரியங்களை நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தெளிவாக தெரிகிறது, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் என்றால் செய்யுங்க, அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் செய்ய வேண்டாம். அது ரெண்டுமே தெளிவானது. எவைகள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டது தெளிவா இருக்கிறது, அனுமதிக்கப்படாதது அதுவும் தெளிவாக இருக்கிறது. இந்த ரெண்டுக்கு மத்தியிலே சில காரியங்கள் மனித உள்ளத்திலே குழப்பத்தை தரும். இது செய்யலாமா வேணாமா, இது செய்யறது கூடுமா கூடாதா, அப்படி சந்தேகம் வரும்படியான காரியத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக இதற்கு பெருமானார் உதாரணம் சொன்னார்கள். ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையர் ஒரு வயல்வெளியில் அப்படி ஆடு மேய்த்து கொண்டே இருக்கிறார். தனக்கு உரிமையான இடத்திலெல்லாம் அப்படி மேய்ச்சிட்டு போறாரு. திடீரென்று சில ஆடுகள் ஒரு பக்கத்து ஒரு தோட்டத்துக்காரனுடைய வேலிகளுக்குள்ளாலே அருகில் அந்த ஆடுகள் மேய போகிறது. இப்ப இந்த ஆட்டினுடைய உரிமையாளர் என்ன செய்யணும்? அந்த ஆடுகளை எல்லாம் அப்படி பத்தி கொண்டு அந்த பக்கத்துல போனால் தலையை உள்ள விட்டு அடுத்தவனுடைய வயல்வெளிகளிலே அது மேய ஆரம்பிச்சுட்டா என்ன செய்யறது அப்படிங்கிற எச்சரிக்கைக்காக வேண்டி அதன் அருகிலே கூட போக வேண்டாம் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லியிருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு ஐடியா சொல்லி கொடுக்கிறமா நினைச்சக்கூடாது. அல்லாஹ் தஆலா அசல்ல இப்படி சொல்லியிருக்க வேண்டும், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, அந்த மரத்திற்கு பக்கத்துல போகாதீங்க என்று அல்லாஹ் சொன்னார். வலா தஅகுலா மின் ஸமரத்தி ஹாதிஹி ஷஜரதி, இந்த மரத்துல உள்ள பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க என்று அல்லாஹ் சொல்லியிருக்கணும். அதான் அசல்ல சொல்ல வேண்டிய செய்தி. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறானே சொன்னால், வலா தக்ரபா, நீங்க ரெண்டு பேரும் நெருங்கிடாதீங்க, ஹாதிஹி ஷஜரத, இந்த மரத்துக்கு அருகிலே போயிட வேண்டாம், சாப்பிடாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா எந்த ஒரு வசனத்திலையும் சொல்லவே இல்லை. நீங்கள் மரத்திற்கு அருகிலே செல்ல வேண்டாம் என்றுதான் தடுத்திருந்தார். அப்படி சென்றால் என்ன ஆகும்? சாப்பிடுற மாதிரி வந்துடும். அல்லாஹ் தஆலா தடுத்த ஒரு மரத்துக்கு பக்கத்துல போனாலே அப்புறம் சாப்பிடுற நிலைமை ஏற்பட்டுரும். அப்படிங்கிறதுனால்தான் அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்டிருக்கும்படியான ஒரு காரியத்துக்கு நெருக்கமா போக வேண்டாம் என்று மார்க்கம் தடுக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்துக்கு அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட மரத்தினுடைய நெருக்கத்தில் போனாங்க. ஷைத்தான் சொன்னா சாப்பிடுங்க, இங்கே இந்த பழத்தை பிடுங்கி சாப்பிட்டால் சுவர்க்கத்துல நிரந்தரமா இருக்கலாம் என்ற ஒரு ஆசையை தோண்டினார். அப்படின்னா சாப்பிடலாமே என்று சாப்பிட ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மீறினார்கள். அதனால சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் என்று திருமறை அல்-குர்ஆன் சொல்கிறது. எனவே அல்லாஹ்வினால் ரசூலினால் எந்த ஒரு காரியம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, தடை செய்யப்பட்ட காரியத்தை செய்யலாமா வேணாமா அப்படின்னு அதுக்கு நெருக்கத்தில் போய் பேசக்கூடாது. அதுக்கு ரொம்ப தூரத்திலிருந்து தடை செய்யப்பட்ட காரியத்துக்கு நாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், நெருங்கவே கூடாது என்பதாக திருமறை அல்-குர்ஆன் நமக்கு சொல்கிறது. எனவே இந்த தடை செய்யப்பட்ட காரியத்தை அல்லாஹ் தஆலா செஞ்சா மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா? மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் கரீம், அரபிகளிடத்திலிருந்து நம்ம கேட்கக்கூடிய அற்புதமான வார்த்தை அல்லாஹ் கரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய அந்த கருணை மீது அபாரமான நம்பிக்கை வைக்கிற வார்த்தை அது. எனவே அல்லாஹ்வுடைய அருளிலே நம்ம நம்பிக்கை இழந்துடக்கூடாது. ஒரு தவறை செஞ்ச பின்னாலே ரப்பு என்னை மன்னிப்பானா மாட்டானா அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் மன்னிப்பான்.
இணை வைக்கிற குற்றத்தை தவிர வேற அனைத்து காரியத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு திருமறை எழுப்புறான் நமக்கு சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பொரு காலத்துல பனி இஸ்ரவேலருடைய காலத்துல ஒருத்தர் 99 கொலை செஞ்சார். இது பிரபலமான ஹதீஸ். 99 கொலைகளை செய்த அந்த மனுஷனுடைய உள்ளத்துல இரக்கம் சுரந்தது. ஒரு ஆளை கொண்டுட்டாலே அவன் பதைவதைப்பான், பதட்டமாயிடுவான். ஒரு கொலை செஞ்சுட்டோமே, எவ்வளவு பெரிய பாவத்தின மூழ்கிட்டோம் அப்படிங்கிற அவனை தூங்க விடாத அந்த கொலை. ஆனால் இந்த மனிதன் 99 கொலை செஞ்சார். 99 கொலை செய்த மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்விடத்தை தௌபா செய்யணும், இப்படி வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டோம் என்று சொன்னால் மறுமையிலே நஷ்டமாயிடுவோம் என்று அவன் பயந்தான். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறேனே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று அவன் தெரு தெருவாக ஊராக அலைந்தான். 4 பேர்கிட்ட கேட்டு இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சதுனால் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேட்டு விசாரிச்சுட்டு அல்லாஹ்ட்ட தௌபா செய்யலாம் அப்படின்ற முடிவுல அவன் பல ஊர்கள் தேசங்கள் கடந்து போனான். அப்ப ஒரு பெரிய அறிஞரிடத்துல கேட்டான், நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், 99 கொலை பண்ணிருக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், அது சண்டால பாவியா, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டாண்டார். அல்லாஹ்வுடைய கருணையிலே தடை போடுறதுக்கு யாருமே குறுக்கால வரவே கூடாது. அப்ப இவனுக்கு கோபம் வந்து விட்டது. அவரையும் கொலை செய்தான். அல்லாஹ் மன்னிக்கிறவனா இருக்கிறான், மன்னிக்க மாட்டான் என்று சொல்வதற்கு நீ யார் அப்படின்னு ஒரு சதம் அடிச்சுட்டான். மொத்தம் 100 கொலை ஆயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள். 100 கொலை செய்து முடித்த பின்னாலே இன்னமும் அவன் பதற்றமாகிறான். ஆஹா, இந்த சொன்ன இந்த மனுஷனை சேர்த்து கொலை செஞ்சுட்டாமே, போனா போயிட்டு போது ரவுண்டா 100 இருக்கட்டும் என்று அவன் 100 சதம் அடித்து விட்டான். கடைசியாக அல்லாஹ் என்னை மன்னிப்பானா மாட்டானா என்று மன்னிப்பின் வாசலிலே அவன் நடந்து கொண்டே இருக்கிறான். யாராவது ஒருத்தராவது என்னை மன்னிப்பான் அல்லாஹ் என்கிற நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா என்று நடக்கிறான். சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப சத வச்சுட்டீங்களே அப்படின்வாங்க. யாரை பார்த்தாலும் கொஞ்சம் சத வச்சுட்டீங்கன்னு கேட்டா நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஒருத்தராவது ரொம்ப இழைச்ச மாதிரி தெரியும்னு சொன்னா உங்க வாய்க்கு சக்கரை அள்ளி போடணும், நீங்க ஒருத்தர் தான் இந்த நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு யாராவது இப்படி சொல்லிட மாட்டாங்களா என்று பலர்கள் இப்படி எவ்வாறு இந்த நல்ல வார்த்தை சொல்லுகிறார்களே அப்படிங்கிறதுக்காண்டி அகமகிழ்ந்து போகிறார்களோ, இதே மாதிரியாக யாராவது ஒருத்தராவது அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் என்று சொல்ல மாட்டார்களா என்பதற்காக வேண்டி அவன் அலைந்து திரிந்த பாதை அதிகமாக இருந்தது. அப்ப அங்கே உள்ள சில மக்களிடத்தை கேட்டால், எனக்கு அல்லாஹ் மன்னிப்பானா, யார்ட்டையாவது கேட்க முடியுமா, எங்களுக்கு என்னன்னு தெரியல. அந்த மலை உச்சியிலே சில அறிஞர்கள் சில மார்க்க பற்றாளர்கள் இருக்கிறார்கள், அவங்களை சென்று பாருங்க அப்படிங்கும் பொழுது அந்த மலை உச்சிக்கு பயணப்படுகிற வேளையிலே அந்த இடத்திலே சரிந்து விழுந்து அவர் அந்த இறப்பை தழுவினார், இறந்துட்டார். இப்பொழுது நல்லடியார்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு உண்டான மலக்குகள் வருகிறார்கள். கெட்ட மனிதனுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு வேண்டிய மலக்குகளும் வருகிறார்கள். 2 பேருக்கு மத்தியில் போட்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லடியார்களுடைய ரூஹை கைப்பற்ற கூடிய மலக்கு இருக்கிறார்களே, அவர்கள் தனி சப்ஜெக்ட். கெட்ட மனிதனுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய மலக்கு அவங்க தனி. எல்லாமே இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய மலக்குல் மௌத்துடைய கண்ட்ரோல்ல இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு பின்னணியிலையும் இப்படி பல்வேறு மலக்குகள் செயல்படுகிறார்கள். இப்ப 2 பேருக்கு மத்தியில் போட்டி இருந்ததுனால அல்லாஹ் தஆலா சொன்னான், அந்த மனிதன் பாவம் செய்வதற்காக நடந்திருந்தானே அந்த தூரத்தை அளந்து பாருங்க. அந்த பாவம் செய்த பின்னாலே அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்று மன்னிப்பை தேடி அலைந்தானே அந்த தூரத்தையும் அளந்து பாருங்கள், கவுண்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்படி அளந்து பார்த்த வேளையிலே இவன் செய்த பாவத்திற்காக நடந்த நடையை விட அவன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி அலைந்திருந்தானே அந்த தூரமாகிறது, ஒரு மனம் கூட இருந்தது. அல்லாஹ் சொன்னா, நான் மன்னிச்சுட்டேன் தான். நல்லடியார்களுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டிய மலக்குகளுக்கு அல்லாஹ் சொன்னா, நீங்க ரூஹை கைப்பற்றுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கருணை விசாலமானது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருந்தாலும் ரப்பு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த அருளிலிருந்து யாரும் நிராசை அடைய வேண்டாம். எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற குற்றத்தை தவிர மேற்கொண்டு எவ்வளவு பெரிய பாவத்தை செய்துட்டு அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு 2 சொட்டு கண்ணீரை வடிச்சு, யா அல்லாஹ் நான் இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற பொழுது ரப்பு தன்னுடைய கருணையினுடைய வாசலை திறந்து வைக்கிறானே ஒழிய அல்லாஹ் கடுமை காட்டக்கூடியவன் அல்ல என்பதை இந்த வரலாறுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு மத்தியிலே சொல்லித் தருகிறார்கள். எனவே பெருமானார் சொன்னார்கள், இத்தகில் மஹாரிம, முதல்ல ஹராம செய்யறதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள்.
அப்படி நீங்கள் ஹராமிலிருந்து விலகி கொண்டால் தான் தகுன் அஅபதன்னாஸ், மிகப்பெரிய வணக்கசாலி என்று உங்களுக்கு சொல்லப்படும். ஒருத்தர் ஐங்காலத்துடைய தொழுகையை முறையா தொழுகிறார், வேற உபரியான வணக்கம் எல்லாம் இல்லை, கரெக்டா பரத மட்டும் தொழுகிறார், ஹராமான காரியங்களிலிருந்து விலகி இருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு மனிதன் பருது, சுன்னத்து, நஃபிலு, வித்ரு வாஜிபு, தஹஜ்ஜுத் போன்ற தொழுகைகள், தஸ்பீஹ் நபீல் போன்ற தொழுகைகள், அவருடைய இபாதத்துகள் எண்ணற்றதாக இருக்கிறது. நிறைய உபரியான வணக்கம் எல்லாம் செய்கிறார். ஆனால் அப்பப்ப ஹராமான காரியத்தை செஞ்சுக்கிறார். இந்த வணக்கம் சிறந்ததா அல்லது பருத மட்டும் கரெக்டா தொழுகிறார், பருதில் அவர் மிஸ் பண்ணவே மாட்டார், அல்லாஹ்வுடைய கடமைகளில் கரெக்டா இருக்கிறார், அதே நேரத்தில் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட காரியத்திற்கு பக்கம் அவர் செல்வதே இல்லை, இவர் சிறந்தவரா அப்படின்னு சொன்னால் இபாதத்து குறைவாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தடையான காரியத்தை செய்ய மாட்டேங்கிறார். அதை விட ஒரு மனிதன் நிறைய பரதான காரியத்தை செஞ்சிருக்கிறார், கொஞ்சம் கூட ஹராமை செய்து கொள்கிறார் என்று சொன்னால் அதை விட இபாதத்து கம்மியாக இருந்து கொண்டு அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறாரே, இவர் சிறந்தவர் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நமக்கு சொல்லித் தருகிற அந்த காட்சிகளை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்டிருக்கும்படியான ஒரு காரியத்தை நீங்கள் செய்யாமல் இருந்தால் தகுன் அஅபதன்னாஸ், அப்பொழுதுதான் நீங்கள் மிகப்பெரிய இபாதத்தாளி, மிகப்பெரிய வணக்கசாலி என்பதாக உங்களுக்கு சொல்லப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக பெருமானார் சொன்னார்கள், வருத பிமா கஸமல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதை நீ பொருந்திக்கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் இந்த துன்யாவை விலைக்கு வாங்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அல்லாஹ் தஆலா முயற்சி செய்ய வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லவில்லை. ஒரு மனிதன் சம்பாத்தியத்திற்காக வேண்டி, ரிஸ்கை தேடுவதற்காக வேண்டி, ஹலாலான பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்காக வேண்டி இளமையோடு இருக்கிற காலத்திலேயே நன்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெரிய பேரரசில் வாழ்ந்தாங்க, அதுக்கெல்லாம் தடை எல்லாம் இல்லை. முதலில் விமானத்திலே பிறந்தவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ராக்கெட்டிலே பிறந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி உலகத்தினுடைய உச்சகட்டம் வரை செல்வதற்கு மார்க்கத்திலே தடைகள் இல்லை. ஆனாலும் என்ன முயன்று பார்த்தாலும் ஒரு மனிதனாலே பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியலன்னு சொன்னால் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பொருந்திக் கொண்டால் தான் வருத பிமா கஸமல்லாஹு லக, அல்லாஹ் தந்தது பொருந்திக் கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுன் அக்னன்னாஸ், அப்பத்தான் நீங்கள் உலகத்திலே பெரிய பணக்காரன், மற்ற மனிதர்கள் அனைவர்களிலேயுமே மிகச்சிறந்த செல்வந்தனாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான், இன்னும் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டா அவன் ஏழையும் தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் கிடைத்ததை வைத்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றான், ஆனாலும் மென்மேலும் அவன் ஆசைப்படவில்லை என்று சொன்னால் இவனுடைய உள்ளத்திலே போதும் என்ற மனப்பான்மை வந்துட்டாலே பெரிய கோடீஸ்வரன் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகிற அந்த காட்சியை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கெல்லாம் பின்னால அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அப்படிங்கிற ஒரு பெரியவங்க இருந்தாங்க. இவர்கள் ஆரம்ப காலத்துடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மது இப்படியாக அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட எல்லா காரியத்தையும் சேர்ந்தார்கள். அவர்கள் பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள, அதனால வேண்டிய வசதி வாய்ப்புகளை கொண்டு அந்த ஹராமான காரியங்களில் எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். ஒரு நாள் மது போதையிலே அல்லாஹ் அவரை ஹிதாயத்தின் பக்கம் செலுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இவர் ஒரு இசை கருவியை வைத்து இசைத்துக் கொண்டிருந்தார். அந்த இசை கருவியை மீட்டுகிற வேளையிலே அந்த இசை கருவியிலிருந்து ஒரு வசனம் வந்தது. அந்த இசை கருவியை மீட்டி தன்னுடைய நண்பர்களோடு அப்படி ஜாலியாக கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே அந்த இசை கருவியின் வாயிலாக அவருக்கு ஒரு ஆயத்து வெளிப்பட்டது. அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை வெளிப்படுத்தி காட்டினான். இவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவராக உஸ்தாதாக இருந்தார் என்பதையெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அந்த இசை கருவியிலிருந்து வெளிப்பட்டது அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு விலகி போறீங்களே, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்கு உங்களுக்கு நேரம் வரலையா என்ற அந்த அல் குர்ஆனுடைய வாசகங்கள் வசனம் வெளிப்பட்ட அடுத்த செகண்டிலே இசை கருவியை தூக்கி விட்டறிந்தார், அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார், தௌபா செய்தார், மிகப்பெரிய விலாயத்தை பெற்றார் என்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவங்களுடைய வரலாறுகளை பதிவு செய்தார்கள். அவங்க சொல்றாங்க, நான் முன்பொரு காலத்திலே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வாழ்க்கையிலே நான் என்னுடைய நண்பர்களுடைய அந்த பணக்கார நண்பர்களை பார்க்கிற வேளையில எல்லாம் என்னை விட அவர் பணக்காரராக இருக்கிறாரே அப்படின்னு என்று உள்ளம் ஏங்கி தவித்தது. இப்ப உலகத்துல அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்ன பின்னால நான் நிறைவாக வாடுகிறேன் என்று அவர் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அப்படிங்கிற ஒரு நபி தோழர் இருந்தார். அந்த நபி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் அஅ்தினி,
எனக்கு ஏதாவது தாருங்களேன்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பவுமே யாருக்குமே ஒரு விஷயத்தை கேட்டுட்டால் கொடுக்காமல் ஏன் அப்படி கேட்கிற அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இருக்கிறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு சொன்னாங்க, கொடுத்தார்கள். மறுபடியும் அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ் அஅ்தினி, இன்னும் கொஞ்சம் தாருங்கடார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறை கொடுத்தார்கள். மூணாவது முறை அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ் அஅ்தினி, எனக்கு பொருளாதாரம் தேவை இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் தாருங்கடார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் அள்ளி கொடுத்தாங்க. அள்ளி கொடுத்து விட்டு சொன்னார்கள், இன்ன ஹாதல் மால ஹுலூவத்துன் ஹதீரத்துன், இந்த பொருளாதாரம் இருக்கிறதே இது இனிமையானதும் பசுமையானதுமாக இருக்கிறது. ஃபமன் அகதஹா பிவாஃபிரி கல்பின் பூரிக்க லஹு ஃபிஹா, அல்ஹம்துலில்லாஹ் என்கிற அந்த நினைவோடு ஒரு மனிதன் இந்த பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்வானேயானால் அவனுக்கு அந்த பொருளாதாரத்திலே அல்லாஹ் தன்னுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யப்படுகிற வகையிலே அது அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருவான். வமன் அகதஹா பி இஷ்ராஃபி நஃப்ஸின், யார் இன்னும் வேணும் வேணும் என்கிற அந்த அதீதமான பிரியத்தோடு அந்த பொருளை பெற்றுக் கொள்கிறாரோ இது பத்தாது என்று நினைப்பாரையானால் வலம் யுபாரக லஹு ஃபீஹா, அதிலே அவருக்கு பரக்கத்தும் செய்யப்பட மாட்டாது, அவருடைய தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட மாட்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நினைக்கிறோம் 100 ரூபாய் காசுக்குள்ளாலே அனைத்து தேவைகளை பூர்த்தியாக்கி வைப்போம் அல்லாஹ். 1 லட்சம் ஒருத்தர் சம்பாதிக்கிறார், அந்த 1 லட்சத்தை சம்பாதித்த பின்னாலே 50,000 ரூபாய் கடன் வாங்கி செலவு செய்கிறார். இதில் பரக்கத்து செய்யப்படவில்லை என்பதுதான் அதற்கான இலக்காக அர்த்தமாக இருக்கிறது. எனவே யார் போதும் என்ற மனப்பான்மையோடு இருக்கிறாரோ, அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் நினைக்கிறார், அல்லாஹ்வுக்கு நன்றியோடு இருக்கிறார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்குன் அகனன்னாஸ், இப்பதான் நீ உலகத்திலேயே உன்னை விட பணக்காரன் யாருமே இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவதாக வஹ்சின் இலா ஜாரிக்க, அண்டை வீட்டாருக்கு நீ உபகாரியாக இரு. எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை நல்ல மனுஷனா கெட்ட மனிதனா அப்படின்னு எடை போட்டு பார்க்கறதுக்கான கருவி அண்டை வீட்டார்கள். பெருமானார் சொல்கிறார்கள், உங்களை பற்றி அண்டை வீட்டுக்காரர்கள் நல்ல செய்தவை அவர் வாழ்ந்த காலத்துல நாங்கள் நன்மை மட்டுமே பெற்றுக் கொண்டோம் என்று உங்களுடைய பிரிவிற்காக அண்டை வீட்டார்கள் அழுகுவார்களேயானால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவர் சிறந்த அண்டை வீட்டுக்காரர் வாழ்ந்திருக்கிறார். அந்த மனிதன் இறந்த பின்னாலே இப்பதான் இந்த தெருவுக்கு விடுதலை அப்படின்னு நினைச்சான்னு சொன்னா இவன் நல்ல மனுஷன் இல்லை அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹ்சின் இலா ஜாரிக்க, அண்டை வீட்டுக்காரருக்கு எப்பொழுதுமே நீ உபகாரமாக இருந்திருப்பாயாக. அப்படி இருந்தால் தக்குன் மூமினன், அப்பதான் உடைய உள்ளத்துல ஈமான் பரிபூரணம் அடையும், அப்பதான் நீ மூமினாகுவா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அண்டை வீட்டாரோடு நாம் கொண்டிருக்கிற நல்ல நட்புகள் தான் நம்முடைய ஈமானை பிரகாசிக்க செய்கிறது. இல்லையானால் ஈமான் அல்ல, வெறுமனே தாடி தொப்பி வச்சிருக்கிற முஸ்லீமாக இருக்கிறோம், இன்னும் மூமீனாக மாறவில்லை. முஸ்லிம் என்பதற்கும் மூமின் என்பதற்கும் மத்தியிலே பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மனிதன் நல்ல இஸ்லாமிய பெயர்களை சூட்டிக் கொண்டு தாடி தொப்பி வச்சுட்டு அடையாளத்திலே முஸ்லிமா இருக்கிறார், கல்வில ஈமான் இல்லை. வெறுமனை நாவளவிலே தான் ஒருத்தருடைய ஈமான் இருக்குமே ஆனால் அவர் முஸ்லிம். ஈமான் உள்ளத்துக்குள்ளாலே கல்விலே இருக்கும் என்று சொன்னால் அவர் தான் மூமி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு திருமறையில் குர்ஆன் சொல்கிறது. எனவே மூணாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டுக்காரருக்கு நீங்கள் உபகாரமாக இருங்கள். அப்படி இருப்பீர்களே ஆனால் தக்குன் மூமினன், அப்பதான் நீங்க மூமினாக இறை நம்பிக்கை உள்ளவராக ஆகுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை பெருமானார் சொன்னார்கள், வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் அவர் இறை நம்பிக்கையாளர் அல்ல என்று பெருமானார் 3 விடுத்தம் சொன்னார்கள். கீழ யார் சொல்லலாம் மன் ஹுவ, நாயகமே யாரை பற்றி சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதி லா யௌமனு ஜாருஹு பவாயிகஹு, ஒருத்தருக்கு தீங்கு செய்யாமல் தன்னுடைய கைகளினாலே தன்னுடைய நாவினாலே அண்டை வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுக்காமல் யார் இருக்கிறானோ அப்படிப்பட்டவன் தான் மிகச்சிறந்த மூமினாக இருக்கிறான், இல்லையானால் அவன் மூமினுடைய பட்டியலில் இல்லை என்பதாக பெருமானார் சொன்னார்கள். நாலாவதாக வஹிப்ப லின்னாஸி மா துஹிப்பு லினஃப்ஸிக, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது மாதிரி எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க. நான் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அது மாதிரி எல்லா மக்களும் கிடைக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். இப்படி விரும்பினால் தக்குன் முஸ்லிமன், அப்பதான் நீங்கள் முஸ்லீமாக ஆக முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐந்தாவதாக பெருமானார் சொன்னார்கள், வலா துக்ஸிர் திஹ்க, நீங்கள் அதிகமாக சிரிக்க வேண்டாம். சிரிப்பை மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டதல்ல, அளவு கடந்து இப்பொழுது பார்த்தாலும் ஒரு மனிதன் சிரிப்பானேயானால் இன்ன கஸ்ரத்த திஹ்கி துமைத்துல் கல்ப, அதிகமாக சிரிப்பது என்பது உள்ளத்தை உயிரோட்டம் உள்ள தன்மையிலிருந்து மாற்றி அமைத்து உள்ளம் செத்து போயிடும். உள்ளம் இறந்து விடுமையானால் அவருடைய அமல்களிலே நல்ல அமல்களின் பக்கம் தேட்டம் இருக்காது. உள்ளம் உயிரோட்டு உள்ளமாக இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுடைய ஈமான், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, ரசூலை பற்றிய நம்பிக்கை
அந்த அனைத்தும் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும் என்பதை மார்க்கத்திலே பெருமான ஸல்லல்லாஹு எந்த இந்த 5 உபதேசங்களை இந்த உம்மத்துக்கு சொன்னார்களோ இந்த 5ஐயும் நம்முடைய வாழ்நாளிலே பின்பற்றி நடக்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.